இந்த தட்டைப்பயிரை நாங்கள் ஊற போட்டு எடுக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்துட்டு வேக போட்டு எடுத்துக்கிறலாம். லைட்டாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ எடுத்தாச்சு. இது இப்போ நம்ம ஒரு அலசிட்டு குக்கரில் வேக போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ மசாலா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதில் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்குங்க. சாம்பார் பொடி, டிஃபன் சாம்பார் பொடி நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு மிளகாப்பொடி. இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அந்த சட்டி சூட்டிலே நமக்கு வதக்கினா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆற விட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை தட்டைப்பயிறு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் 10 வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு 5-6 பல் பூண்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் பூண்டை. அது கூட கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 150 கிராம் நான் சுரக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சுரக்காய்க்கு உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. சுரக்காய் நல்லா நம்ம வதக்கியாச்சுங்க. ஏற்கனவே நம்ம மசாலா மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி கழுவ தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வச்ச தட்டைப்பயிறு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம். கொஞ்சம் ஓப்பன் வச்சுக்கோங்க, ஏன்னா பொங்கி தட்டிடும் நமக்கு மூடிடும். அதனால் 1 இன்ச் கேப் அளவுக்கு நீங்கள் எப்பயுமே இப்படி மூடி போட்டுக்குங்க. இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தொடர்ந்து பார்த்துக்கலாம். குழம்பு நல்லாவே தளதளன்னு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ கலக்கி விட்டுட்டு இந்த டயத்தில் நீங்கள் உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 2வது சேர்த்துக்கோங்க. ஒரேதாக சேர்த்துடக்கூடாது, நமக்கு நிதானம் தெரியாது. குழம்பு வற்றி வரும்போது நமக்கு கரெக்டு பக்குவம் வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம குழம்பு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அருமையான தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பொரியலுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஒன்றும் பாதியமாக எடுத்துக்கிறலாம். அதுக்கு நான் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில நறுக்கி எடுத்திருக்கேன். இது கூட 2-3 பல் பூண்டு, மிளகாய், 1 மிளகாய் எடுத்திருக்கேன் பெருசுனால, 2-3 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை பெரியும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒன்றும் பாதியமாக க்ரஷ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சது. இது கூட கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ கடுகு, உளுந்தம் பருப்பும் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
இதில் ஒரு வத்தல் சேர்த்துக்குங்க, சின்னதாக வரமிளகா சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதக்கி எடுத்தாச்சுங்க. இதிலே நான் வாழைக்காய் பொடியாக நல்லா எவ்வளோ பொடியாக நறுக்கணும் அவ்வளோ பொடியாக நறுக்கி மஞ்சளும் உப்பு தண்ணியிலும் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. வாழைக்காய் கருத்துறோன்றதுனால இதிலே வாழைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒன்றும் பாதியமாக ஒதுக்கி வச்சோம் பார்த்தீங்களா, இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. வாழைக்காய் ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வெந்துடுங்க, அதிக நேரம் இருக்காது. நம்ம ஓப்பனில் மூடி போடாமல் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் நீங்கள் ஒன்று பாதிமாக ஒதுக்கும் போதே ஒரு 10 ஜீரகம் சேர்த்து தேங்காயோட ஒதுக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் ஜீரகம் போடுறது கட் ஆயிடுச்சு வீடியோலாம். இப்போ நம்மளுடைய அருமையான வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் குழம்புக்கு. இப்போ ஜீரகம், மல்லி 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு. இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா 2 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவுனது எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சது நம்ம கத்திரிக்காயை நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம கத்திரிக்காயை எண்ணெயில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க எண்ணெயில். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு தக்காளி, இப்போ முருங்கைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு சிம்மிலே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா நம்ம சிம்மிலே போட்டு வதக்கி எடுத்துச்சுங்க. நல்லா காய் வதங்கியிருக்கு. டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு மிளகாய் பொடி. இப்போ நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இதில் நம்ம கத்திரிக்காயும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா நம்ம மசாலாவை வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்புக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தக்கன நீங்கள் குழம்பு வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தக்கன தண்ணி ஊற்றி நீங்கள் கிரேவி குழம்பு வச்சுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, இப்போ உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க.
குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. ஏற்கனவே நம்ம கத்திரிக்காயெலாம் எண்ணெயிலே நம்ம வதக்குனதான். ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் குழம்பு. இப்போ நம்ம குழம்பு பார்த்துக்கலாங்க. அருமையான கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட முட்டை குழம்பு கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டை கத்திரிக்காய் குழம்பு. இப்போ கொஞ்சம் நான் எண்ணெயில் மிளகாய் பொடி எடுத்துருக்கேங்க, அதை அப்படியே எண்ணெயில் ஊற்றிக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு நறுக்குனது. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இதில் நான் நறுக்கி வச்ச முட்டைக்கோசையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கோஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம கோஸ் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக முட்டையில் உப்பும் மஞ்சள் பொடியும் ஒரு பிஞ்சு போட்டு அடித்து எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கோஸ் கூட எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. காய் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம முட்டை சேர்த்து கூட பொரியல் பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ நம்மளுடைய அருமையான கோஸ் முட்டை பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான லஞ்சு மனங்க. இன்றைக்கி சிம்பிள் கருணக்கிழங்கு எடுத்துருக்கேன். இப்போ கருணக்கிழங்கு குக்கரில் நம்ம வேக போட்டு எடுத்துக்கிறலாம். இதை ப்ரெஷர் போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சிச்சு. இதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய். இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வெங்காயம் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க நல்லா. இதில் கூட ஒரு தக்காளி சேர்த்துருக்குங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வச்சுங்க. இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு மிளகாய் பொடி 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நாங்கள் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க.
நம்மளுடைய குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இந்த டயத்தில் நம்ம வேக வச்ச கருணக்கிழங்கு நான் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ சிம்மில் போட்டுக்கோங்க. இப்போ உரப்பு உப்பு எல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. இப்போ இதனால் நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த குழம்பு தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும், கட்டியாக வச்சாலும் நல்லாயிருக்குங்க. நம்மளுடைய விருப்பம் தான். எப்படி வச்சாலும் இந்த குழம்பு சூப்பராக இருக்குங்க. சிம்மில் 2 நிமிஷம் போட்டுக்கலாம். அருமையான பிடிகரணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பார்க்க கோஸ் பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துங்க ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஒரு வத்தல், ஒரு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கி எடுத்தாச்சுங்க. இதில் இப்போ நான் கோஸும் கொஞ்சம் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ கோஸ் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுடைய கோஸ் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துங்க. இப்போ அதையும் நம்ம கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம அருமையான சிம்பிளான ஒரு லஞ்ச் மணி ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம். கோஸ் பொரியலும் பிடிகரண குழம்பும் தான் அன்றைக்கி பார்த்துருக்கோங்க. இப்போ பருப்பு ஒரு 15 நிமிஷமாக நான் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2-3 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக ஒரு 10 சீரகம் சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு தக்காளி நான் கட் பண்ணி இதிலே சேர்த்துக்கிறேன் முழுசாக. இப்போ நம்ம பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு இப்போ எதுனாலும் ஒரு எண்ணெய் பருப்பில் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு நமக்கு மேலே பொங்கி தட்டாமல் இருக்கும். பருப்பு நமக்கு வெந்துடும். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பருப்பும் வெந்துருச்சு. நமக்கு இந்த காலிஃப்ளவர் சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை கொஞ்சம் மசாலா தடவி வச்சுட்டோமாக்கு ஊறிக்கிறோம் மசாலா எல்லாம். இப்போ நான் இதில் மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்திருக்கேன் காலிஃப்ளவரை. இது வறுவலுக்கு. இப்போ மைதா மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. மஞ்சள் பொடி, காரத்துக்கு மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் தயிர். இதில் இப்போ உப்பு தேவைக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்து எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் நம்ம காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இதில் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க.
1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் அரிசி. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்தாச்சு, ஆறவும் நம்ம பிடிச்சி. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காய சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோங்க. இப்போ நான் வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கேன். நான் கட் பண்ணலை, அப்படியே முழுசாக சேர்த்துக்கிட்டேன். அது கூட 2 வத்தல், காரத்துக்கு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. சாம்பாருக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் கரைச்சி சேர்த்துக்குங்க. திரும்ப திரும்ப நீங்கள் புளி குழம்புக்கு மாதிரி புளி சேர்க்காதீங்க. ரொம்ப புளிப்பு கூடிச்சுனாக்க நம்ம சாம்பார் டேஸ்ட்டு மாறிடுங்க. அப்போ கொஞ்சமாக நீங்கள் ஒருக்கு புளிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நான் சாம்பாருக்கு ரொம்ப புளி வேண்டாம்னால நான் 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவில் எடுத்து நான் கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம அந்த பொடியும் சேர்த்துக்கலாம், வறுத்து பொடிச்ச பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாத்தூள். இப்போ சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணியோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை சைடில் ஒரு சின்ன அடுப்பு இருந்தால் நம்ம அதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன், சூடாயிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வறுவல் அப்போ நமக்கு டக்குன்னு வேகமாக வேலை முடியுங்க. அதுக்காக நம்ம ஒரு அடுப்பு ஃப்ரீயாக இருந்தால் அந்த பக்கம் குழம்புனா இந்த பக்கம் நம்ம வறுவல் பொரியல் செஞ்சமாக்கு டக்குன்னு நமக்கு வேகமாக வேலை முடிஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்தில் வெளியில் வந்துடலாங்க. இப்போ இதில் காலிஃப்ளவரை இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சாம்பாருமே நமக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு சாம்பாரை இறக்கிக்கிறலாம். இப்போ எண்ணெயும் சூடாயிடுச்சு. நம்ம காலிஃப்ளவரை அங்கிட்டு வறுவலை எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சின்ன வெங்காய சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. இப்போ இதை நம்ம சாம்பார் இறக்கிட்டு அடுத்து நம்ம கீரை பொரியலை நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கீரை பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கீரை பொரியலுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானும் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ ஜீரகம் போடணும், வெங்காயம் பூண்டு நறுக்கி எடுத்துருக்கேன் பொடியாக, ஒரு காரத்துக்கு மிளகாய். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. நான் இப்போ தண்டிக்கீரை கட் பண்ணி நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய கீரை பொரியும் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இப்போ நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான வெங்காய சாம்பாரும் கீரை பொரியலும் காலிஃப்ளவர் வறுவலும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம லஞ்ச் மணி ரெசிப்பியில் தண்டுக்கீரை கடையில் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தண்டுக்கீரை கட் பண்ணி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன்.
மைசூர் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா அலசி ஒரு 10 நிமிஷமாக நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கீரையை குக்கரில் சேர்த்துக்கோங்க. பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியிலே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதனால் அந்த தண்ணியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட 4-5 சின்ன வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். சும்மா ஒரு பிஞ்சு புளி சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம் சேர்த்துக்குங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கீரைக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம கடையில் தான் பண்ண போகிறோம். அப்போ கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்குங்க, ரொம்ப வேண்டாம். ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறலாம். க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கடையிலும் போது மத்து போட்டு நம்ம கடைஞ்சிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எதனால் ஒரு சட்டி இல்லை மண் பாத்திரம் புளியானது இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் 10 வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் ஒரு வத்தல் கிள்ளி எடுத்துருக்கேன். இப்போ அதை எடுத்து தாளிச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கீரை கடைஞ்சோம் பார்த்தீங்களா, இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் நான் தேங்காய் அரைச்சி எடுத்து பார்த்தீங்களா, அதையும் நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ கிண்டி விட்டுக்குங்க. நம்ம தேங்காய் ஊற்றுனே ரொம்ப கொதிக்க விட வேண்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான நம்ம மைசூர் பாசிப்பருப்பு வச்சுட்டு தண்டுக்கீரை கடையில் பார்த்துருக்கோங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இதை நம்ம ரொம்ப கொதிக்க விட வேண்டாங்க. நம்ம கடைஞ்சதுனால ஜஸ்ட்டு தேங்காய் ஊற்றினால ஒரு கொதி வந்தது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பூசணிக்காய் பொரியல் ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ பூசணிக்காய் பொரியலுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குங்க, சிறிய ஜீரகம். வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வெங்காயம் ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்து இப்போ ஒரு கண்ணாடி பத அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதுங்க. ஒரு சிம்பிளான லஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா ஒரு கடையலும் இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் தான். பூசணிக்காய் நமக்கு ரொம்ப நேரம் வேக தேவையில்லைங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு வெந்துடும். பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பூசணிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இனி நம்ம திறந்து வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. இனி மூடி போட்டால் ரொம்ப குழஞ்சிரும் நமக்கு பூசணிக்காய். டக்குன்னு வேகக்கூடிய காய்ங்க. இப்போ நம்ம பூசணிக்காய் பொரியலும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய கீரை கடையிலும் ரெடி ஆயிடுச்சு, பூசணிக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம முட்டை வறுவல் எடுத்துக்கலாங்க. போட்டு சிம்மில் போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு முட்டைக்கு தேவையான மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஒரு பிஞ்சு சீரகம், உப்பு
ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. சுற்றி நம்ம எண்ணெய் வேணால் விரும்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது மேலே கூட நீங்கள் விருப்பப்பட்டால் இப்படி தூவி கொடுத்துக்கலாங்க. இல்லை நம்ம முதையே போட்டது நமக்கு போதுன்னா விட்டுறலாம். முட்டைங்கும் போது கொஞ்சம் ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. தீ குறைச்சி வச்சே நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? இன்றைக்கி ரொம்பவே சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மணி ரெசிபி தாங்க. நம்ம வெளியில் எங்கேனாலும் போயிட்டு வந்தால் கொஞ்சம் அலுப்பாக இருக்குது, ஒரு சிம்பிளாக ஒரு சாதம் வச்சு ஒரு தக்காளி தொக்கு வைக்கணும்னா இன்றைக்கி இதை வைக்கலாங்க. இந்த தக்காளி தொக்கை அப்படியே சாதத்து கூட பசங்க சாப்பிட்றப்ப அருமையாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சாதமும் ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா ஒன்று வச்சாலும் சுருக்குன்னு இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் கடுகு வெடித்ததும் இது கூட கொஞ்சம் பூண்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இது கூட தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் சிம்மில் மூடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நமக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதிலே நீங்கள் காரத்துக்கு நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன். இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகாதுங்க இந்த தக்காளி தொக்கு வைக்கிறதுக்கு. அருமையான தக்காளி தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லது. சாதத்தை கூட சட்டுன்னு வச்சுட்டு ஒரு முட்டை, வேக வச்ச முட்டை கூட எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ஆம்லேட்டோ ஏதோ நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. அருமையான லஞ்ச் மணி ரெசிபி. சாதமும் மடிச்சாச்சுங்க.